புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு திருக்காமேஸ்வரர் கோவிலில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்காமேஸ்வரர் கோவில் தர்மபால சோழனால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி திருவிழா பக்தர்களின் பெரும் திரளுடன் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நாளான இன்று திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. கோவில் வாசலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மேலும் கிழக்கு மாட வீதியில் தொடங்கிய திருத்தேர் வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாட வீதிகள் வழியாக பக்தர்களின் கோஷங்களுடன் வீதி உலா வந்து நிலையை அடைந்தது. மேலும் விழாவில் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற இந்த திருத்தேர் திருவிழா வில்லியனூரில் ஆன்மீக உற்சாகத்தை ஏற்படுத்தியது.